சாத்தானின் சொந்தக்காரனாய் மாறுவான். ஆமா இல்லையா? கர்த்தருக்கு உபயோகம் இல்ல விருப்பம் இல்லாதவன் ஆற்ற சொந்தக்காரன், ஆற்ற யாழுவா, சாத்தானுடைய யாழுவாய் மாறிடுவான். அடுத்தது, கர்த்தருக்கு உபயோகம் இல்லாதவன் பரலோகத்தை இழந்து போய் விடுவான். மறந்துடாதீங்க, ஆண்டவருக்கு உபயோகம் இல்லாவிட்டால் கடைசி நாட்கள்ல என்ன சொல்லுவார் ஆண்டவர்? அக்கிரம செய்காரர்களே என்னை விட்டு அகன்று போங்கள், நான் உங்களை அறியேன் என்று சொல்லுவேன். எங்களோட வீடு, எங்களோட குடும்பம், எங்களோட தொழில், எங்களோட வருமானம், எங்களோட வாழ்க்கை, எங்களோட பேச்சு, எங்களோட குடும்பம், எங்களோட பிள்ளை வளர்ப்பு, நாங்கள் செய்கிற ஊழியம் எல்லாம் கர்த்தருக்கு உபயோகமானதாய், கர்த்தருக்கு பிரயோஜனமானதாய் இருப்பதே ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய தலையாகிய கடமை என்பதை நாங்கள் மறந்து போய்விடக்கூடாது. ஆமென். ஆமா இல்லையா? இப்போ உங்களுக்கு நல்ல உடுப்பு கிடைக்குது, எல்லாம் அங்க கிழிஞ்சது இங்க கிழிஞ்சது, நாய் கடிச்ச டவுசர் துணியெல்லாம் கழிச்சு போடலாம். ஏன்? உடுப்பு எப்படி இருக்கணும்? அடக்க ஒடுக்கம் நீட்டா இருக்கணும். பைபிள் அப்படித்தான் சொல்லு, நாணம் உள்ளதா இருக்கணும். ஆமா இல்லையா? இப்ப தலையெல்லாம் விரிச்சு போட்டுட்டு ஒரு பக்கம் மஞ்சள், ஒரு பக்கம் பச்சை, ஒரு பக்கம் சிவப்பு பூசி வந்தா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? சிதம்பர சக்கரத்தை ஏதோ பார்த்த மாதிரி இருக்கும். அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. முடி பெண்களுக்கு முடி அழகு பின்னி சபையில இருந்தா ஸ்கா போட்டிருக்கணும், முக்காடு போடணும். சரிதானே? அது அநேகர் சொல்லலாம் தேவையில்லை, அந்த கதையெல்லாம் நமக்கு தேவையில்லை. சில ரூல்ஸை நாங்க மீற முடியாது. ஆமேன். விளங்குதா? பொட்டியல் செஜ்ஜூல் டி ஷர்ட்டும் சும்மா ஜம்பரோட எல்லாம் வரக்கூடாது. ஒழுங்கா நீட் ஷர்ட்டு அண்ட் ட்ரௌசர் போட்டு நீட்டா வரணும். விளங்குதா? ஏன்? கர்த்தருடைய பிள்ளைகள். இங்க ஒரு தானே பாருங்க, தலை அடுத்தவன காணோம். இன்றைக்கு இந்த தருதலைகள் என்ன செய்து முடி வளர்க்காம அங்க களுத்துறையெல்லாம் பேச்சான். ஐலனோட இருந்தவன் இப்படி முடி வளர்க்கலாமா? இங்க இருக்கிறவங்க எல்லாம் என்ன பேச்சு? சபையில உன்னோடு இருக்கிற சபையில இருக்கிற இப்படி முடி வளர்க்கலாமா? நானும் டைம் கொடுத்திருக்கிறேன், கீழ்ப்படிஞ்சா நல்லா இல்ல கத்தரிக்குள் எடுத்தனோ ஒன்று தலைமுடி வெட்டுதோ கழுத்து வெட்டு போடுதோ எனக்கு தெரியும். அண்ணங்காரன் சொன்னான், வெட்டி விடுங்கண்ணான்னு சொன்னான். நல்ல புது ரேசரும் இருக்கு. எப்ப என்ன நடக்கும்? சடன்லியா நடக்கும். அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் பிடரியை கடினப்படுத்துறவன் சகாயமின்றி சடுதியில் மயிரை இழப்பான் என்ற மாதிரி போயிடும். ஆகையினால கவன் அப்ப அது பாப்பம். இவனா வெட்டினாண்டா இவனுக்கு நல்லது. இன்னொரு அலஸ்பானோட வரும், பொம்பளை மாதிரி. அதெல்லாம் சபைக்கு அசிங்கம். இவற்றை எத்தனை அலஸ்பான டஸ்ட்பின்ல போட்டிருக்கோம், இவருக்கு தெரியாது. இங்க நான் வருவேன் சபையை கிளீன் பண்றதுக்கு, என்ன கிடக்குதோ அள்ளி போடுறோம். வீட்டையும் சொல்லியிருக்கணும், ஒழுங்கா அதான் அங்க இல்லையா தேடுவீர்கள். சிஎம்சி லொரியில போயிடும். அதனால ஒழுங்கா இருக்கணும், சபை ஒழுங்கா இருக்கணும். ஆமேன், ஆமேன். இது கர்த்தருடைய ஆலயம். ஆமேன் சொல்லுங்க. நாங்க கர்த்தருடைய குடும்பம். சும்மா நின்றவன் வந்தவன் காவாரி கடப்புலி மாதிரி நாங்க வாழ முடியாது. கர்த்தருடைய பிள்ளைகள் தெய்வ பயத்தோடு தேவனுக்கு உபயோகமா வாழணும். ஆமேன். நீங்க முடி வளர்த்தாலும் அது கர்த்தருக்கு உபயோகமா இருக்கான்னு பாருங்க. நீங்க போடுற உடுப்பு கர்த்தருக்கு உபயோகமா இருக்கான்னு பாருங்க. நீங்க வீட்டுல பேசுற பேச்சு ஏசப்பா சந்தோஷப்படுறான்னு பாருங்க. நீங்க கொண்டாடுற களியாட்டு ஏசப்பாக்கு சந்தோஷமா இருக்கான்னு பாருங்க. விளங்குதா? கர்த்தருக்கு வேலை செய்யுங்க, கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்க, கர்த்தர் எங்களை பயன்படுத்துவோம். இந்த கிறிஸ்துமஸ்ல நான் சொன்னேன், நாங்க எல்லாரும் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் எல்லாம் எல்லாம் நிப்பாட்டிட்டு மக்களுக்கு உதவி செய்யும். கிட்டத்தட்ட ஒரு அமௌண்டே கர்த்தருக்கா நான் கொடுத்தோம். அதெல்லாம் சொல்ல தேவையில்லை. அனைவருக்கு உதவி செய்வோம். வீட்டுக்காரர் உடுப்படுங்க, அதெல்லாம் தேவையில்லை. ஏன் கிறிஸ்துமஸுக்கு அவ்வளவு உடுப்படுத்து கொடுக்கணும்? எப்பயும் எடுத்து கொடுக்கலாம். அதனால இன்றைக்கு நாம செய்கிற அத்தனை காரியமும் கர்த்தருக்கு உபயோகமா இருக்கணும். ஆமேன். நீங்க வேலை செய்யற ஆபீஸ்ல நீங்க கிறிஸ்தவன் என்று பார்க்கிற அளவு உங்களோட வாழ்க்கை கர்த்தருக்கு உபயோகமா இருக்கணும். ஆமேன். எல்லாம் ஒன்றுமில்லப்பா. பள்ளிக்கூடத்துல கூட நீங்க என்ன செய்யணும்? ஆண்டவோட பிள்ளை, அவள் கிறிஸ்தவள், அவள் ஏசப்பாட பிள்ளை என்று சொல்ற அளவு நீங்க பள்ளிக்கூடத்துல படிக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. வாகனம் ஓட்டினா கூட என்ன செய்யணும்? அவன் கிறிஸ்தவன் சொல்லணும். ஆட்டோ எடுத்து 2ஆம் நாள் ஓடி வந்தான் பாருங்க, ஒருவன் வந்து விழுந்தான் பாருங்க முன்னுக்கு. நான் அடிச்சு பிரேக் அடிச்சு நிப்பாட்டிட்டான். விழுந்து சொன்னா, ஐயா சார் மன்னிச்சு கொள்ளுங்க. அவன் நல்ல நிற தண்ணி மஸ்கலியா சேர்ந்த ஒரு சகோதரன், என்னடாப்பா மனுஷன் குடிச்சு இப்படி விழுகிறதா? ஆட்டோ செல்ல போட்டு பார்த்தா கால் எல்லாம் தேஞ்சு விரல்லாம் பிஞ்சு, நல்ல காலம் முட்டையில விழுந்துட்டான். நான் அவனை தூக்கி நிமித்தி சொன்ன, வா ஹாஸ்பிட்டல் போவோம். அவன் ஹாஸ்பிட்டல் போவான். காசு இல்ல, நான் நிற தண்ணியில நிக்கிறான். பரவாயில்ல, நீ போய் ஹாஸ்பிட்டல கொண்டு டாக்டர் ஜனங்கிட்ட விட்டுட்டு என்னட்ட இந்த காசையும் கொடுத்து மருந்து கட்டிட்டு இல்லை, நான் வரேன்
ஆண்டவர் நேசம். அதுக்குள்ள ஆட்டோல வச்சு ஆண்டவர் சொல்றேன், குடிக்காதப்பா, இயேசு உன்னை நேசிக்கிறார், நல்லா இருடாப்பா. இப்படி குடிச்சு விழுந்த மாதிரி விழுந்தாம்புல பாருங்க பிடரி அடிக்க. நாம அது ஆண்டவரே முடிஞ்சோ தெரியல, பாவம் ஆண்டவரே, ஒரு 32 வயசு பொடியன் ஆண்டவரே, அவனை அப்புறம் தூக்கி கொண்டே ஹாஸ்பிட்டல்ல போட்டு மருந்தெல்லாம் கட்டிட்டு நில்லு வாரன், நாம நேத்திரனா அவன் திரும்ப மிச்சத்துக்கு அடிக்க போனாலும் தெரியல, ஆளை காணும். ஆனாலும் நான் என்ன செய்றேன், எனக்கு கொடுத்த பணம் பெருசு இல்ல, இயேசுவை பற்றி சொல்லி இருக்கிறேன். அல்லேலூயா. ஒரு விழுந்தாலும் தூக்கி அவனை எடுத்து தட்டி கட்டி பிடிச்சு, நான் அவனை கட்டி பிடிச்சு ரோட்ல ஒண்ணு வச்சு அவன் மனம் வர சரி. என்ன செய்யறது, கர்த்தருக்காக உபயோகப்படுத்துங்கள். ஆமென். நாட்களை கர்த்தருக்காக உபயோகப்படுத்துங்கள், வாழ்க்கையை கர்த்தருக்கு உபயோகப்படுத்துங்கள். இந்த வாலிப வயசிலும் ஏசப்பாக்கா நான் ஆசீர்வாதமா வாழ வேண்டும் முடிவு பண்ணுங்க. அம்மா அப்பாவுக்கு நல்ல பிள்ளைகளா நான் வாழணும் முடிவு பண்ணுங்க. நல்ல ஒரு கணவனாய், நல்ல ஒரு மனைவியாய், தேவனுக்கு உபயோகமானவனா நான் இருக்க வேண்டும் என்று தீர்மானம் பண்ணுங்கள். கர்த்தர் எங்களுக்காக யுத்தம் பண்ணுவான். அல்லேலூயா. அதனாலே கர்த்தருக்கு உபயோகம் இல்லாதவன் பரலோகத்தை இழந்து விடுவான். மறந்து போகாதீங்க. இந்த பாருங்க, அநேகர் கர்த்தருக்கு ஓய்வு நாள்ல 10 கட்டளை 4வது கட்டளை என்ன, ஓய்வு நாளை அதையும் கலட்டிட்டாங்கப்பா. ஓய்வு நாளை பரிசுத்தமாய் அதை கலட்டி கொண்டு என்ன செய்வாங்க தெரியுமா, நம்ம ஆளு டீ கப் அடுக்கிறதுக்கு அலுமாரிக்கு மேல போட்டிருக்கோம். நான் நேற்று பார்த்து அடப்பாவி, இந்த வாக்கு தத்துவத்தை கொண்டே இவன் இப்படி பண்ணியிருக்கானே. அதுல இருக்க வசனத்தின வலுவு தெரியாம போச்சு. நான் அந்த வசனத்தை எங்கேயாவது கொழுவணும், பாரதலுக்கு அதாவது கொஞ்சம் மண்டையில படட்டுமான்னு பார்க்க. அவன் டீ கப்பு தந்த பொருட்கள் எல்லாம் அடுக்கி வச்சிருக்கான், கல்வி மரியாதையை தொங்க விட்டுருக்கு. அதனாலே நம்முடைய வாழ்க்கையில ஜீவியத்தின் ஒவ்வொரு பகுதியும் கர்த்தரை பிரதிபலிப்பதா இருக்க வேண்டும். அதுதான் கர்த்தருக்கு உபயோகமானது. அதனாலே இன்றைக்கு எங்களோட வாழ்க்கையில இன்றைக்கு அநேகர் பாருங்க, தசமாம் கொடுத்தோன்னு பெரிய நெஞ்சு நிமித்து வருவான், நான் தான் பெரிய தசமாம் கொடுத்தேன். அதெல்லாம் கர்த்தருக்கு உபயோகம் கிடையாது. சில சபைகள்ல கூட தசமாம் கொடுத்தா முன்னு கூட்டு கை தட்டுறாங்க. யாரு ஐசாக்கப்பா 10,000, என்ன மூர்த்தியப்பா அப்பாட பேர், அவங்களோட பேர் என்ன, ராமசாமி ஐயா 50,000. யாரு செல்லாமா 1 லட்சம், செல்லாமா 2 லட்சம். கட்டசி வரையும் கையை தட்ட மாட்டோம் நாங்க. நீங்க கொடுக்கிறது கர்த்தருக்கு உங்களுக்கு மட்டும் தெரியணும். இந்த அநேக சபையில தெரியுமா கை தட்டுறாங்க. ஒரு பெரிய திருச்சபையில 2 லட்சம் தசமாம் கொடுக்க அந்த குடும்பத்தை கொண்டு வந்து முன்னுக்கு இருந்தாங்களாம். அதுகள் 25,000 போட்டு பின்னுக்கு போங்க கேட்டாங்களாம். பிறகு இதெல்லாம் சபைக்கு அழகல்ல, சபை மோசம். நீங்க ஜாக்கிரதையா இருங்க. கர்த்தருக்கு உபயோகமான சபையில ஆராதிங்க, கர்த்தருக்கு உபயோகமான ஊழியத்துல பங்கு கொள்ளுங்க, கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கையில உபயோகமான வாழ்க்கையை ஒப்புக் கொடுங்கள். கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை தேவன் செய்வார். ஆமென். காணிக்க தசமாம் கொடுக்கிறது கூட கர்த்தருக்கு உபயோகமா இருக்கணும், போதகரை சந்தோஷப்படுத்த கூடாது. இந்த அநேகர் என்ன செய்ய, போதகருக்கு ஜால்ரா அடிச்சா எல்லாம் நல்லா இருக்கு, அந்த ஜால்ரெல்லாம் இங்க அவியாது, அந்த பருப்பு எல்லாம் இங்க அவியாது. நீங்க கர்த்தரை மகிமைப்படுத்தினால் கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியத்தை தேவன் செய்வார்.